ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில காரியத்தை பார்க்க போகிறோம். சரி, குடும்பம் ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டு ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம குடும்ப ஜெபம் பண்ணால் குடும்பம் பாதுகாக்கப்படுது, குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது, நல்லது. இப்போ குடும்ப சமாதானமாக இருக்கணும். நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க குடும்பம் குட்டி மோட்சமாக இருக்கணும், ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருக்கணுமானா ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், இதுதான் இனிமேல் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா குடும்பத்தில் முதலாவது முக்கியமானவங்க யார்? கணவன் மனைவி. அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவி அவங்க தான் ஒரு குடும்பம். எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாலும் எப்போ ஒருத்தருக்கு திருமணமாக்கி கணவன் மனைவின்ற உறவு வருதோ அவங்க தனி குடும்பம். நீங்கள் பெற்றோரும் புரிந்து கொள்ளணும், தாத்தா பாட்டியும் புரிந்து கொள்ளணும், எல்லாருமே புரிந்து கொள்ளணும். எப்போ அவனுக்கு திருமணமாகி கணவன் மனைவின்ற ஒரு உறவு வருதோ அவங்க இண்டிவிஜுவல் ஃபேமிலி, தனி குடும்பம். அந்த குடும்பத்துக்கும் இயேசுக்கும் தான் நெருங்கின தொடர்பு. அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். இதை நாங்கள் ஆழமாக மனதில் பதித்து கொள்ளணும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் இருக்கணும். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும், புரிந்து கொள்ளுதல் அவசியம். அப்போ தான் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சரியாக இருந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கும். சில சமயத்தில் சில உரசல்கள் வரலாம். நம்ம மனிதர்கள் தானே, எல்லாருக்குமே அது மாதிரி உரசல்கள் வருகிற வாய்ப்பு உண்டு. ஆனால் அது சண்டையாக மாறி, பிரிவினையாக மாறி, வீட்டை விட்டு வெளியே போய் டைவர்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் கை நீட்டுறது, சிலர் இந்த பிரச்சனையில் கை நீட்டுவது, மனைவியை அடிப்பது, அந்த மாதிரி காரியம். சிலர் புருஷனை அடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம், விரும்பாத காரியம். அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடக்கூடாது.